இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எப்போயா தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்கும். என் சைட்லேருந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஃபீல் பண்ணுவீங்க. யூடிஎஸ் சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ 48%. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் வரும்பொழுது ஜூடியோ இருக்கு இல்லையா, ஜூடியோ ரைட் ஹேண்ட் சைடில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த ரைட் உள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு 5-6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் என்ன ரேட்டு விற்குமோ அதே ரேட்டில் இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. மழையில் நனையாமல் இருக்குன்றதுக்காக காருன்றதை விட சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ணும், வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைக்கல, அமையும் எல்லாம் உடனே கிடச்சிட்டா அதோட இது நம்மளுக்கு தெரியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் நிறையா இருக்குது. நான் அதில் ஒரு 3 டக்குன்னு சொல்லட்டுமா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூடிஎஸ் லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் 48%ல் இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு 5-6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் என்ன ரேட்டு விற்குமோ அதே ரேட்டில் இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டில் தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப முன்னாடியே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம தாம்பரம் இன்ஸ்டன் பைபாஸ் காரிடார் பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் 7,000 7,300 அந்த மாதிரி கோட் பண்ணும்பொழுது இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில், அதுவும் ஈஸ்ட் தாம்பரம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான லொக்கேஷன். ஈஸ்ட் தாம்பரம்லேயே இது 2.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த பட்ஜெட் அப்படின்றது எனக்கு திருப்தியாக இருந்தது. பட்ஜெட் என்ன அப்படின்றத நான் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர். எந்த டவுட்ஸ் ஆனாலும் நீங்கள் பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷனுக்கு தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட்டோட அஃபிஷியல் கன்சல்டேஷன் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கன்சல்டேஷன் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன பட்ஜெட் ரெக்கமெண்ட் தகுந்த ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அந்தந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரமில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுக்காதனா கொடுக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் சேலையூர் கர்ணம் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் வரும், தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் வரும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் வரும்பொழுது ஜூடியோ இருக்கு இல்லையா, ஜூடியோ ரைட் ஹேண்ட் சைடில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த ரைட் உள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம ஜூடியோ சிக்னல், கிரேஸ் சிக்னல், சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் சிக்னல் ரைட் எடுத்திங்கன்னா உள்ள 400 மீட்டர்ஸ், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஐடி கார்டிலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜூடியோக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் வருங்க. அந்த ரோட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏரியா. நீங்கள் அது வழியாகவும் நீங்கள் வரலாம். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்ட்ரீட். திருப்பூர் குமரன் பார்க் இருக்கும், பெருமாள் கோயில் குளம் இருக்கும், அதை சுற்றி ஒரு பார்க்கும் இருக்கும். நல்ல ஒரு க்ரீனரியான என்விரான்மெண்ட்டாக இருந்தது. அந்த ரோட் வழியாக வந்தீங்கன்னாலும் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 2 கனெக்டிவிட்டி. எனக்கு பொதுவாக அந்த 600 மீட்டர்ஸ் தூரம் கனெக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், MCC ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லொயோலா இருக்குது, அன்னை வயலட் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி இந்த இடத்துல லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அது மூலிமா பார்த்துக்கலாம். ஸ்ரீராம் கேட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். எனக்கு பொதுவாக மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி பில்டர்ஸினுடைய அபிராமி ஜெயம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3.25 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் பண்ணி 2 பிளாக்காக பிரிச்சுட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா A பிளாக் இருக்குது, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா B பிளாக் இருக்குது. A பிளாக்ல வந்து 12 யூனிட்ஸ், B பிளாக்ல 6 யூனிட்ஸ், சில்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் தான் 2 பிளாக்குமே. A பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 12 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK. B பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, ஒரு 3, ஒரு ஃப்ளோருக்கு மொத்தமாக 6 வீடு தான். லோரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48%. இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHKங்க ஃபுல்லாகவே A பிளாக்கு. சைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 854 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 901 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பார்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. பொங்கலுக்கு நீங்கள் இந்த வீட்டில் உங்களோட பொங்கலையும் சரி, நியூ இயரையும் சரி, கிறிஸ்மஸையும் சரி செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய பிளாக் இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் தீபாவளியையும் அந்த பிளாக்லேருந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பில்டிங் பாக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே காம்பவுண்ட் போட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது, பாலார் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் அம்யூனிட்டிஸ் தான், அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக வரும், மெயின்டெனன்ஸ் தொல்லைகள் இருக்காது. லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா EBக்கு சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தாங்க. இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுகள் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, வசந்த் எனக்கு வந்து இந்த கிரில் கேட் ஒர்க் பண்ணாலே, இந்த எம்எஸ்ல கிரில் போட்டாலே எனக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஃபீல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோரோட சேர்த்து உங்களுக்கு CNC கட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் டோர் தீக்குட் டோரை வந்து நான் திறந்து வச்சுட்டு இதை காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோனும் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படி இருங்க, மெயின் டோர் டிசைன் காமிச்சிடலாம். மெயின் டோர் டிசைனும் பார்த்துக்கோங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆக்சுவல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு யூனிட் அந்த மாதிரி உங்களுக்கு அலைச்சல் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சீக்கிரம் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பக்கத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. வசந்த் அப்போ சொன்னாரே இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். அதுலேயும் ஃபஸ்ட்டு யார் அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இந்த ஹாலில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. மறந்துடாதீங்க, மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துட்றாங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கட்டிங்கோடு இருக்குது, வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யூனிட்டோட சைஸ். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. 3 BHK அப்படின்னாலே 1500 ஸ்கொயர் ஃபீட் 1600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு இருக்கும்பொழுது உங்களுக்கு பட்ஜெட் குள்ளேயும் கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி அந்த மாதிரி தாண்டி போயிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK 3 டாய்லெட் நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 3 டாய்லெட். இந்த கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, அங்கே 2 சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அங்கே அக்வாகட் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பால்கனி, சைட் பால்கனி, உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் தனியாக ஒன்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே 2 சாக்கெட்ஸ் இருக்குது, 20 ஆம்ஸு. நீங்கள் ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே மிரர் மாட்டிக்கிட்டிங்கன்னா ட்ரிம்மிங் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஒரு கிரீன் ஏரியாவாக இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் ஷாக்குங்க. ஏன்னா நான் வரும்பொழுது ஜூடியோ ஒட்டி இருக்கக்கூடிய ரோட் வழியாக வந்தேன். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன உங்களுக்கு அந்த ஒரு குளம் சொல்லியிருந்தால, கோயில் குளம், அதை சுற்றி கூட கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்களா, அந்த ரோட் வழியாக போயிருந்தேன். ரொம்ப மெயினுக்கு பக்கங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வரும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 PVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசுவலையோட கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கணும். இந்த பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC டோர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கு வந்து வென்டிலேஷனும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து நிறைய சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால சவுண்ட் கேட்க முடியும். இந்த ஹாலர்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. அந்த ஆஃப் செட்டில் உங்களுக்கு ஒரு பேரியர் பிராண்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் இருக்குது, சூப்பர் மெட்ரோ டேப்போட. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருந்தது. பேரியர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, ஷவர் இருக்குது, உங்களுக்கு UPVC வென்டிலேட்டர், வாஷ் பேஷன் வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜுங்க. இந்த பேசேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, ஆப்போசிட் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த 3 பெட்ரூமில் பெரிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி அது மாதிரி கூட இதில் இன்டீரியர் ஒர்க் இன்னும் வேணும்னா நீங்கள் கூட பண்ணிக்கலாம். இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டரே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு
நிறைய இன்டீரியர் ஒர்க் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மாடுலர் கிச்சன் பில்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ரா இன்டீரியர் ஒர்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாக்கெட் இருக்குது. முக்கியமான விஷயம், நீங்கள் ஏசி போடுறதுக்கு ஒரு ரூம் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு சூட் ஆகுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. எல்லா டைம்லையும் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறது ஒரு வீட்டுக்கு நல்லதுன்ற மாதிரியும் நான் பார்க்க மாட்டேன். இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணுன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. நான் கூட சொல்லுவேன் இல்லையா, இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி போடுறதுக்கு அந்த பர்பஸ்க்கு இந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜிங்களா, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் விட்டு ஒரு பிளாக் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து டேரக்ட் சன்லைட் வந்து சிவரில் படாது. அதனால் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் இருக்குது. இந்த வால் வந்து சூரியனுக்கு எந்த டேரக்ஷனில் இருக்குது, அப்போ ரூம் டெம்பரேச்சரில் அது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், என்ன டைமிங்கில் கொடுக்கும், எந்த சீசனில் அப்படி இருக்கும் அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு தான் உங்கள் வீட்டு நான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா இருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் மேலே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இருமலை அடக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே இருமிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருமல் ஃப்ளூ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க, கொஞ்சம் இஞ்சி போட்டு டீ குடிங்க. வெளியில் போகும்போது ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு போங்க. அண்ணாக்களாக்கள் நினையாதீங்க. நம்ம தௌசிஃபே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடக்கிட்டு இருக்காரு. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரிவேர் பண்ணால் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் ரைன்ஸோடு இருக்குது. ஷவர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. ஓகே, ஷவர் கரெக்டாக இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கிறது. இந்த பேசேஜில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக இருக்குது, அதே நேரத்தில் பால்கனி இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 side யூபிவிசி விண்டோ வித் கில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த டைல்ஸ் காம்பினேஷனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பால்கனி இருக்குது. பக்கத்தில் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இந்த பேசேஜ் உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 side யூபிவிசி விண்டோ வித் கில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை ஆகலை. போக போக பேக்ஸ் தான் அதிகமாகுதுங்க. முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் என்ன நினச்சேன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு கிடையாதுங்க, பேக்கில் எடுத்துகிட்டு வர முடியல, கொட்டிடுது. அதுக்காகவே சீக்கிரம் கார் வாங்கினா தான் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். மழையில் நினையாமல் இருக்கணுன்றதுக்காக காருன்றதை விட சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ணும், வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்கல. அமையும் எல்லாம் உடனே கிடச்சிட்டா அதோட இது நம்மளுக்கு தெரியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுக்கு சம்மந்தமே இல்லை, இருக்குது, நான் சம்மந்தப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம ரேட்டை பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது அபிராமி பில்டர்ஸ்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும். இன்டீரியர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன் காம்ப்ளிமெண்ட்டே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 6500 rupees அப்படின்றது பேசிக் காஸ்ட். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்பொழுது வசந்த் அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அப்போ தான் இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். என் சைட்லேருந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஃபீல் பண்ணுவீங்க. யூடிஎஸ் சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ 48%. அதே மாதிரி மாடம்பாக்கம் நம்ம செம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ரேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப முன்னாடியே இருக்குது. சரிங்களா? தாமரை வேளச்சேரி ரோட்லேருந்து ஜஸ்ட் 400 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் திருப்பூர் குமரன் அந்த பார்க், தாமரை வேளச்சேரி ரோட்லேருந்து ஸ்கூல் ஸ்ட்ரீட், அந்த பெருமாள் கோயில் குளம் வழியாக வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 100% பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து எப்போயா தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கிடைக்கும். என்ன ரொம்ப சொல்கிறான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வரும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை வசந்த். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஒன்றா இருப்பீங்க நம்புகிறேன். டாட்டா.